எபிரேயர் புத்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றான். என்ன பாருங்க, ஆபிரகாமை குறித்தான் பேசி கொண்டிருக்கிறோம். அதை சார்ந்துதான் கிறிஸ்துமஸ் செய்தி இருந்துச்சு. அப்படிதான் அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப ஆபிரகாமுடைய பிரயாணங்களை பார்த்தோம். அவன் பிளைண்ட் ஒபீடியன்ஸ் அப்படின்னு சொன்ன குருட்டுத்தனமாய், எபிரேயர் 11:6 சொல்லுது, அவன் போகிற இடம் எங்கன்னு தெரியாமையே போனானா. ஆண்டவர் அழைத்த போது ஆண்டவர் யாருன்னு தெரியாது, அழைப்பது யாருன்னு தெரியாது. அதே போல போகிற இடம் என்னன்னு தெரியாது. இதுதான் பிளைண்ட் ஒபீடியன்சி. சொன்னா ஆண்டவர் சொல்லிட்டாருங்க, எங்க போறாரோ எங்க நடத்துறாரோ நான் போவேன். ஸ்தோத்திரம். இதுதான் ஆபிரகாம் கிட்ட வெளிப்பட்ட முதலாவது குணாதிசயம், ஆண்டவர் அவனை ஆசீர்வதிப்பதற்காக என்று சொன்னேன். அவன் குருட்டுத்தனமாய், ஆண்டவர் அழைத்தார், ஆண்டவர் யாருன்னே தெரியாது, ஆண்டவருக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லாத சூழ்நிலையில அவன் கீழ்ப்படிந்து கடந்து போனான். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அவனுடைய பிரயாணத்துல நம்ம பார்த்தோம், முதலாவது அவனுடைய கீழ்ப்படிதல். இரண்டாவது, அவன் எங்க போய் சேருகிறானோ அங்கே பலிபீடம் கட்டி தான் கடந்து வந்த பாதைகளுக்காக நன்றி செலுத்தினான். ஆமென். கர்த்தர் என்னை நடத்தினார், அற்புதமாய் நடத்தினார், ஆச்சரியமாய் நடத்தினார். எனக்கு அறியாத வழி, ஏசாயால் அழகா சொல்லுவார், குருடரை அவர்கள் அறியாத வழியில நடத்தி, குருடரையே நடத்துவாராம் அறியாத வழியில. அது போல ஆபிரகாமை அற்புதமாய் நடத்தி ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கும் போது அவன் நன்றி உள்ளவன் என்பதை வெளிக்காட்டும்படியாக பாண்டமே நன்றி பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. இது ஆண்டவர் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான காரியம். நம்ம வாழ்க்கையில நன்மைகளை கொடுத்தது, நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொடுத்தது, வெட்கப்பட்ட இடத்துல நம்மை உயர்த்தி வைத்திருப்பது, கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்திருப்பது, கைவிடாமல் விட்டு விலகாமல் நம்மை நடத்தி கொண்டு வருவது எதற்காக அப்படின்னா, நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சேரும் போது நிச்சயமாய் அவரை ஆராதிப்பீர்கள் என்று சொல்லிதான். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அது வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, ஸ்தோத்திரம், சகோதரருக்குள்ளே சண்டை வந்த போது, பிரச்சனை வந்த போது அதை சமாதானப்படுத்துகிறவனா இருந்தான். ஆமென். பிரச்சனையை பெருசாக்காம, ஊதி பெருசாக்காம, ஒண்ணுமே இல்லாத, ஸ்தோத்திரம், அதை சமாதானப்படுத்துகிற ஒரு குணாதிசயம் இந்த ஆபிரகாமுக்குள்ள இருந்தபடியினாலதான் ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம். இந்த காரியங்களை குறித்து ஏசாயா எழுதுறார், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை குறித்து. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்க டக்குன்னு. நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். 2வது வசனம், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஆமென். விசுவாசிகளே, தேவ மக்களே, நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டிய ஒருவர் இருக்கிறார். அவர் யார் என்றால் ஆபிரகாம். ஆண்டவரே சொல்றார், அவனை பாரு, அவன் ஒருவனா இருந்தான், அறியாத தேசத்தில் இருந்தான். நான் அவனை அழைத்து, ஒருவனா இருந்த அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை என்ன பண்ணிக்கிறேன், பெருக பண்ணி இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்பனா அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறிக்குதா இல்லையா? கையை தட்டுங்களேன். அவனை கர்த்தர் அழைத்து என்ன சொல்றாரு? ஸ்தோத்திரம், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த வசனத்தின்படி நான் அவனை ஆசீர்வதித்து விட்டேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்ப அந்த வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில பலித்தது. அப்படியானால் என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ ஜனமே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில வெளிப்பட்ட இந்த 3 குணாதிசயங்கள் மாத்திரம் அல்ல, இன்னும் 2 முக்கியமான குணாதிசயங்கள் இருக்குது. அதை சொல்லி இன்னைக்கு செய்தியை முடிக்க போறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப ஆதியாகமத்தின் புத்தகம் 22வது வசனத்தை எடுப்போம், 22வது அதிகாரத்தை எடுப்போம், முதல் வசனத்தை வாசிப்போம். அடுத்த பாயிண்ட், 3 பாயிண்ட் மறக்க கூடாது. பிளைண்ட் ஒபீடியன்ட், அப்புறம் வர்ஷிப் லீடர், அப்புறம் சமாதானம் பண்ணுகிற தேவனுடைய பிள்ளை. இப்ப 4வது என்ன காரியம்? ஆதியாகமத்தின் புத்தகம் 22வது அதிகாரம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை நோக்கி, எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார், இதோ அடியேன் என்றார். அப்புறம் அப்பொழுது அவர், உன் புத்திரனும்
உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை எனக்காக பலி கொடு. கவனிங்க, ஸ்தோத்திரம். கொடுத்தாரா கொடுக்கலையா? 100 வயசுல பிள்ளையை கொடுத்து 117 வயசு, ஸ்தோத்திரம், இந்த ஆபிரகாமுக்கு ஆகும்போது, ஈசாக்குக்கு 17 வயசு ஆகும்போது, 17 வருஷம் செல்லமா ரொம்ப கொஞ்சி குலாவி வளர்த்த நேசகுமாரன், ஏக சுதன், ஒரே பையன். ஸ்தோத்திரம். நீ நேசிக்கிற உயிரையே அந்த புள்ள மேலதான் வச்சுக்கிற, எனக்கு தெரியும். அந்த புள்ளைய எனக்காக நீ தியாகம் செய்யணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்ன போது ஆபிரகாம் உடனே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, இதற்கு தடையாக மனைவி இருக்கக்கூடாது. நம்ம ஆம்பளைங்க கொஞ்சம் கல் மனசு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, போய் நம்ம கொடுத்துடலாம். மனைவிக்கு தெரிஞ்சா விடுவாங்களா? ஸ்தோத்திரம். போயா வேலையை பார்த்துக்கின்னு, உனக்கும் வேலை இல்லை, அந்த ஆண்டவருக்கும் வேலை இல்லை. 100 வயசுல பிள்ளைய கொடுப்பாராம், 17 வயசு வளர்க்கணுமா, அதை கொண்டு போய் அவருக்கு பலி கொடுத்துடணுமா. ஸ்தோத்திரம். உனக்கும் வேலை இல்லை, போயான்னு சொல்லி தடுத்துறோன்றதுக்காக சாராளுக்கும் தெரியாம அதிகாலையில் எழுந்து கர்த்தர் சொன்னபடியே பலி கொடுக்க கடந்து போனான். இந்த பாயிண்ட் குறித்து நிறைய பேசிட்டோம். இதுக்குள்ள இன்னைக்கு செய்திக்காக சொல்ல போற பாயிண்ட் என்ன தெரியுமா? ஆண்டவருக்காக தியாகம் செய்தான். சாக்ரிஃபைஸ். தியாகம்னா என்னதுங்க? எதை நாம் அதிகமாய் நேசிக்கிறோமோ, எதை நாம் அதிகமாய் விரும்புகிறோமோ, அதை கர்த்தருக்காக விடுவதுதான் தியாகம். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆபிரகாம் அதிகமாய் நேசித்தவன் இந்த ஈசாக்கு. நேசித்த ஈசாக்கை கர்த்தருக்காக பலி கொடுத்தான் பாருங்க. அதுக்கு பேர் தான் என்னது? தியாகம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நீங்க எதை நேசித்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்க கணவனையோ, உங்க மனைவியோ, உங்க பிள்ளைகளையோ, அத என்ன பண்ணணும்? ஆண்டவருக்காக தியாகம் பண்ணணும். ஸ்தோத்திரம். தியாகம் பண்ணணும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். அப்படி தியாகம் பண்ணாதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் தியாகம் பண்ணதுனாலதான் தன்னுடைய நேசகுமாரன், ஏகசுதன், ஒரே புத்திரன், நேசித்து வளர்த்த செல்ல பிள்ளை, ஒரே புள்ள. ஒரே புள்ள வீட்டுல இருந்தா எப்படி இருக்கும்? எப்படி வளர்ப்போம்? செல்லமா தானே வளர்ப்போம். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 17 வருஷம் செல்லமா வளர்க்கப்பட்ட இந்த ஈசாக்கை ஆண்டவர் கேட்ட உடனே சாக்ரிஃபைஸ் பண்ணான், தியாகம் பண்ணான். என கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, ஆண்டவருடைய சமூகத்துல ஆசீர்வாதங்களை ஆபிரகாமை போல எதிர்பார்த்து வந்திருக்கிறோமே. நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு என்னத்தை தியாகம் செஞ்சிருக்கிறோம்? சொல்லுங்க. தியாகம் செய்யாம ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? ஆசீர்வாதத்தை கொடுக்கவே மாட்டார். நீங்க எதை நேசிக்கிறீர்களோ அதை கண்டிப்பாக கர்த்தருக்கென தியாகம் செய்ய வேண்டும் என்று சொல்லுவதை சொல்லும்படிதான் ஏசாயா 51:2 சொல்றாரு. ஆபிரகாமை கொஞ்சம் பாரு, சாரால கொஞ்சம் பாரு. எத்த பார்க்கணும்? அவன் எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணான் பாரு. தன்னுடைய ஒரே பிள்ளைய, ஏக சுதனை எப்படி எனக்காக மோரியா மலையில போய் பலி கொடுத்தான் பாரு. 3 நாள் டிராவல். ஸ்தோத்திரம். நம்ம வீட்டாண்டே நம்ம பலி கொடுக்க மாட்டோம். இவன் 3 நாள் சாக்ரிஃபைஸா, பையன் முன்னாடி போறான், பின்னாடி அழுதுகினே, எவ்வளவு ஆசையா வளர்த்தேன். ஸ்தோத்திரம். 3 நாளும் அழுதான். ஸ்தோத்திரம். ஆபிரகாம் தாங்க முடியுமா? நீங்க ஒத்துப்பீங்களா? ஸ்தோத்திரம். அழுது கொண்டே 3 நாள் பிரயாணத்துக்கு அப்புறம் மோரியா மலை அடிவாரத்துல போய் வேலைக்காரன் நிறுத்தி விட்டு ஈசாக்கு அவனை அழைத்து கொண்டு போகும்போது எப்படி போயிருப்பான், எவ்வளவு வேதனையில போயிருப்பான் பாருங்க. ஆனாலும் ஆண்டவர் அந்த பலியை ஏற்றுக்கொண்டார். ஏன்னா அவன் கொடுக்கணும்ன்ற அந்த மனசு இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அர்ப்பணித்தான், தியாகம் செய்தான். இன்றைக்கு ஸ்தோத்திரம், நாம் எதை தியாகம் செய்திருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கணும்னு விரும்புறோம். சீரியல் பார்க்கறத கூட நம்மளால என்ன பண்ண முடியல? சொல்லுங்க. ஸ்தோத்திரம். தியாகம் பண்ண, சினிமா பார்க்கறத தியாகம் பண்ண முடியல, சினிமா பாட்டு பாடுறத தியாகம் பண்ண முடியல. ஆமா, எல்டா வரும்போதெல்லாம் சொல்லுது, தருண் வீட்டுல டிவி பாத்துக்கிறான். எல்டா பாக்குதா இல்லையான்னு தெரியல. ஆனா கம்ப்ளைண்ட், தருண் வீட்டுல டிவி பாத்துக்கிறான். தருண் தான் இல்ல, எல்லாரும் தான் பாக்குறவங்க. அவனை பார்த்து ஏன் சிரிக்கிறீங்க? ஸ்தோத்திரம். சபைக்கு வரும்போது
ஸ்தோத்திரம். நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆசீர்வாதத்தை பெறாமல் இருப்பதுக்கு காரணம் என்ன? சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதை சாக்ரிஃபைஸ் பண்ணலங்க. ஸ்தோத்திரம். நான் சினிமா பார்த்து 32 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி சினிமா பைத்தியம். ஒரு படத்தை 20 வாட்டியாவது பார்க்கணும், இல்லைன்னா ஒண்ணுமே புரியாது. தலையும் புரியாது, வாழும் புரியாது. ஏன்னா நம்ம நிதானமா போய் பார்க்கறது இல்லை. ஸ்தோத்திரம். அதனால புரியாது. அதனால எப்படியாவது ஒரு 20 முறையாவது பார்த்துட்டு அந்த பாட்டு புஸ்தகம் அந்த சினிமா தியேட்டருக்கு வெளியில ஒரு பொட்டி கடையில விற்கும். அந்த பாட்டு புஸ்தகத்தை வாங்கின்னு வந்து அந்த பாட்டை ஸ்தோத்திரம் பாடி 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 ஸ்தோத்திரம். ஊர்ல ஏதாவது கல்யாணம் வந்துச்சுன்னா ஸ்தோத்திரம் மைக் செட்டு போடுவாங்க இல்லையா, மைக் செட்டு போட்டுட்டு தவளையை வச்சுக்கின்னு உட்காந்தி ஸ்தோத்திரம் அந்த சினிமா பாட்டை பாடுறது தான் என்னுடைய பழக்கமா இருந்துச்சு ஆண்டவர் அறிஞருக்கு முன்னாடி. ஸ்தோத்திரம். இல்லை சொல்லுங்க அல்லேலூயா. நமக்கு ஒரு ரசிகர் கூட்டம். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. விவித பாரதி அப்படின்னு ஒரு ரேடியோ இருந்துச்சு. அதுல காலையில 8ல இருந்து 9 மணி வரலாம் பாட்டு போடுவான், சினிமா பாட்டு. ஸ்தோத்திரம். நேயர் விருப்பம்னு பேர் அதுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அதுல எழுதி போட்டா நம்ம பேர்லாம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம். அதெல்லாம் எழுதி போட்டு நம்ம பேர்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். நம்ம விரும்பின பாட்டெல்லாம் போட்டிருக்கிறாங்க. அப்படி போடும்போது அந்த பாட்டு அந்த ஃபர்ஸ்ட் மியூசிக் ஸ்டார்ட் பண்ணிட்டா சொல்றோம் அது என்ன பாட்டுங்க, நம்ம எழுதி போட்ட பாட்டா இல்லையா அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவரை எப்போது அறிந்து ஏற்றுக்கொண்டேனோ ஸ்தோத்திரம். கடைசியா பார்த்த படம் பாட்ஷா. ஸ்தோத்திரம். அதோட பாட்ஷா பலிக்கல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அதோட கதை முடிஞ்சது. வீட்டுல 3 டிவி இருக்குது, ஆனா எங்க வீட்டுல சினிமா ஓடுனது இல்ல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை ஜெபம், ஸ்தோத்திரம், வர்ஷிப், இப்படிதான் என்னுடைய யூடியூப் சேனல் பார்ப்போம். இதுதான் ஓடிக்கொண்டிருக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஆண்டவருக்காக முதலாவது நான் தியாகம் செய்தது அதுதான். ஸ்தோத்திரம். சினிமா பாட்டே பாடின்னு இருப்பேன். ஸ்தோத்திரம். இப்போ ஸ்தோத்திரம் ஒரு வார்த்தை கூட சினிமா பாட்டே வாயில வர்றது கிடையாது. ஆண்டவருடைய பாட்டை தான் பாடினுக்கிறேன். ஸ்தோத்திரம். 32 வருஷம் முன்னாடி ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கென அதை நான் தியாகம் செய்தேன். இதுவரைக்கும் அதை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன். அதனாலதான் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் அதிகமாய் நேசிக்கிற எதையாவது ஒன்றை கர்த்தருக்கென தியாகம் செய்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் நேசித்த ஒரே குமாரனை அவன் தியாகம் செய்தபடியினாலே அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். என கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்த நாளிலிருந்து இதுவரை எதை தியாகம் செய்திருக்கிறீர்கள்? கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. தியாகம் செய்யாம நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஸ்தோத்திரம். அப்ப எதையாவது ஒண்ணு என்ன பண்ண, நீங்க ஆசீர்வாதம் பெறுவதற்காக தியாகம் செய்ய வேண்டி இருக்கிறது. ஆபிரகாமை போல ஆபிரகாம் தியாகம் செய்தபடினாலதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஸ்தோத்திரம். நீங்க கிறிஸ்துமஸ்க்கு புது புடவை தான் கட்டணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா அதை தியாகம் செய்யலாம். அடுத்த வருஷம் யாராவது இல்லாதவங்களுக்கு அந்த புடவைய கொடுக்கலாம். ஸ்தோத்திரம். காது குத்தி கமல் போடுறது பிடிக்குன்னா அதை தியாகம் செய்யலாம். ஸ்தோத்திரம். மூக்குத்தி போறது பிடிக்குன்னா அதை தியாகம் செய்யலாம். கொலுசு போறது பிடிக்குன்னா அதை தியாகம் செய்யலாம். ஸ்தோத்திரம். எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதோ அதை என்ன பண்ண, கண்டிப்பா கர்த்தருக்காக தியாகம் செய்ய வேண்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு பிடிக்காத நமக்கு பிடிச்சி போட்டுருந்தோம்னா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கவே மாட்டார். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. அதனால முடிவு பண்ணுங்க, எதை நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீர்களோ அதை நீங்கள் தியாகம் செய்யாத வரை ஆண்டுடைய கரத்திலிருந்து நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆபிரகாம் தியாகம் செய்தபடியினாலே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், கர்த்தராலே புகழப்பட்டான். ஒருவனாயிருந்த அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணினேன் என்று சொல்லுகிறார். என கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, நம்முடைய நிலைமை என்ன? முதலாவது சொன்ன, அவன் பிளைண்டா கீழ்ப்படிந்தான். 2வது பலிபீடம் கட்டி அவரை தொழுது கொண்டான். 3வது சமாதானம் பண்ணுகிறவனா இருந்தான். 4வது தியாகம் செய்கிறவனா இருந்தான். கடைசி ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். எபிரேயர் 7வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். எபிரேயரின் புஸ்தகம் 7வது அதிகாரம். அவனை ஆசீர்வதித்தான். மெல்கிசதேக்குக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். என்ன பாருங்க,
தசம பாகத்தை பத்தி ஆண்டவர் எப்ப பேசுறாரு? மோசேயினால் ஜனங்கள் எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்து வனாந்தரத்துல கடந்து போகும்போதுதான் ஆண்டவர் ஜனங்களிடத்துல சொல்றாரு, அவங்க எல்லாவற்றிலும் எனக்கு தசம பாகம். மோசே ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு அப்புறம் 460 வருஷம், 468 வருஷம் ஆபிரகாமுக்கு அப்புறம். ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் தான் ஆண்டவரால் தசம பாகத்தை பற்றி பேசப்பட்டது. தசம பாகம் என்கிற சொல் எதுவுமே பைபிள்ல இடம் பெறாத சூழ்நிலையில், ஆண்டவரும் கேட்காத சூழ்நிலையில் இந்த ஆபிரகாம் தசம பாகம் செலுத்தினான் என்று வசனம் சொல்லுது. இந்த ஆபிரகாம் ஒருவனா இருந்தவனை அழைத்து ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ண காரணம் என்ன? 5வது காரணம், தசம பாகமே கேட்காத காலத்துல, தசம பாகத்தை பத்தி தெரியாம காலத்துல, தசம பாகத்தை பத்தி ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லாத காலத்திலேயே இந்த ஆபிரகாம் தசம பாகம் செலுத்தினான் என்று வசனம் பொய் சொல்தா? செலுத்திருப்பானா செலுத்திருக்க மாட்டானா? அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப நாம் ஆசீர்வதிக்கப்படணும்னா அதற்கு மிக 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 முக்கியமான காரியம் நாம் தசம பாகம் கொடுப்பதில் தான். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? தசம பாகம் என்பது உங்களுடைய ஆசீர்வாதம். நீங்க எந்த அளவுக்கு உற்சாகமாய் கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு மறுபடியும் பல மடங்காக கர்த்தர் திருப்பி உங்களுக்கு கொடுப்பார். தசம பாகம் என்பது நல்லா நீங்க புரிஞ்சுங்க, ஏதோ சபைக்காக தேவைக்காக கொடுக்கிறோன்னு இல்லை. தசம பாகம் என்பது உங்களுடைய ஆசீர்வாதம். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. இதை நீங்க மறக்கவே கூடாது. ஸ்தோத்திரம். சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பாங்க பாருங்க, அது மாதிரி தான் தசம பாகம். ஸ்தோத்திரம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் தசம பாகத்தை குறித்து. எம்ஏ ஜேக்கப் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது மெட்ராஸ்ல. கார்பெட் உலகின் தாதா அவங்க. இந்த கார்பெட் எல்லாம் போடுறீங்கல்ல, அந்த கார்பெட்டை தயாரித்து விற்கிற ஒரு பெரிய நிறுவனம் எம்ஏ ஜேக்கப் அண்ட் கம்பெனின்னு. ஸ்தோத்திரம். ஆனா அவங்க ஆரம்ப காலத்துல ஸ்தோத்திரம் சைக்கிள்ல பாயை கட்டி வித்தவங்க. சைக்கிள்ல பாய் கட்டிக்கின்னு தெரு தெருவா வித்தவர் அவரு. ஸ்தோத்திரம். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்ததுனால அவர் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார் பாருங்க, வியாபாரம் பண்ணி. அந்த வியாபாரத்திலிருந்து அந்த நாள்ல இருந்து இன்ன நாள் வரைக்கும் உண்மையா தசம பாகத்தை செலுத்த ஆரம்பித்தார். சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் அவரை உயர்த்தி இன்னைக்கு அவர் போற சபையில அவர் தான் அதிகமாக தசம பாகம் கொடுக்கிறார். சொல்ல மாட்டீங்களே? மாசத்துக்கு 10 லட்சம் தசம பாகம் கொடுப்பதாக அறிந்தேன். தற்போதைய அவருடைய தசம பாகம் மாசத்துக்கு எப்படி அது 10 லட்சம் ஆச்சு? 2 ரூபாயிலிருந்து 1 ரூபாயிலிருந்து உண்மையா தசம பாகம். தசம பாகம் பழைய ஏற்பாட்டுல 10ல் 1 பங்கு. புதிய ஏற்பாட்டுல என்ன தெரியுமா தசம பாகம்? 2க்கு 9/7. உற்சாகமா கவர்ல கையை விட்டு அப்படியே அள்ளி கொடுக்கணுமா? ஸ்தோத்திரம். 10ல் 1 பழைய ஏற்பாட்டு தசம பாகம். அதுவே நம்மளால என்ன பண்ண முடியாது? ஸ்தோத்திரம். கொடுக்கவே முடிய மாட்டேங்குது, மனசே வரமாட்டேங்குது. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். சபைக்கு நீங்க கொடுக்கல, மறுபடியும் சொல்றேன், பாசு கொடுக்கல, உங்க ஆசீர்வாதத்துக்கான விதை போடுறீங்க. அது எப்படி போடணும்? அதுக்குனே வா வாசிங்களா 2 கொரிந்தியர் 9:7. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். கையை தட்டி ஒரு ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா. எப்படி கொடுக்கணும்? வேசனமாவா? என்னையா எப்ப பார்த்தாலும் இந்த பாஸ்டர் தசம் பாகம் நீங்கிறாரு, இந்த ஒழிஞ்சு போனா கட்டாயமாயா? எப்படி கொடுக்கணும் தசம் பாகம்? உற்சாகமா. உற்சாகமா 1ஆம் தேதி ஆனா பர்னபாயா உற்சாகமா என்ன பண்றாரு? தசம்பாகம் கொடுக்குறாரு. ஆமே. தசம்பாகம் கொடுக்கலன்னா எனக்கு ஸ்தோத்திரம் வேற செலவு செய்யவே பிடிக்காது பாஸ்டர், அதனாலதான் 1ஆம் தேதியே கொடுத்துட்றான் அப்படின்றாரு. ஸ்தோத்திரம். இதுதான் உற்சாகம். ஒரு ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா. உற்சாகமா கொடுக்கணும். முதல் எல்லாமே கர்த்தருக்கு. பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உங்க வீட்டுல இருக்கிற எல்லாமே முதல் எல்லாமே யாருக்காம்? தலையீட்டெல்லாம் கர்த்தருக்குரியது. சம்பளத்துல ஒரு பகுதி முதல் ஆண்டவருக்கு. உங்களுக்கு வருமானத்தை உண்டாக்குறதுக்காக 30 நாளும் ஜுரங்கரம் வராம, போற வண்டி உங்க மேல மோதாம, வேலைக்கு போகும்போதும் வரும்போதும் பாதுகாத்து அந்த சம்பளத்தை வாங்க செய்யறாரு. அவருக்கு தசமபாகம் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா?
இல்லை சொல்லுங்க அல்லேலூயா. 4 நாள் வாந்தி பேதியானா நம்ம நிலைமை நான் யோசித்து பாருங்க. வேலைக்கு போக முடியுமா? சம்பாதிக்க முடியுமா? அப்ப எதுவுமே இல்லாம நம்மள என்ன பண்ணிக்கிறார் ஆண்டவர் பாதுகாத்து நடத்தி இருக்கிறாரே. அப்ப முதல்ல என்ன வரணும் உங்களுக்கு? எண்ணம் பண்ண பயம் மாதிரி. ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுக்காம எந்த செலவு நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். எங்க ஊர்ல ஒரு ஐயா இருக்கிறாரு, இப்ப இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். கத்திர சித்தமான வர நாட்டுல ஒரு நாள் அவரை வர வைக்கிறேன். அவர் டீம் கம்பெனில வேலை செஞ்சிருந்தாரு, வெல்டர். அவரு டீம் கம்பெனில சம்பளம் கொடுப்பாங்க 7ஆம் தேதி. ஸ்தோத்திரம். 7ஆம் தேதி சம்பளம் வாங்கி வீட்டுக்கு வருவார். கவரை அவங்க மனைவி கூட்டுப்பார். மனைவி சைக்கிள் தான் வச்சிருந்தார் அப்போ. ஸ்தோத்திரம். நேராக சைக்கிள் ஏற்றின்னு பாஸ்ட் வீட்டாண்ட வருவார். இது நடக்கிற உண்மைங்க, நடந்து கொண்டிருக்கிறது. சம்பள கவர் பிரிச்சதே கிடையாது, அவர் எண்ணதே கிடையாது, பாஸ்ட் தான் பிரிப்பார். ராமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. அவர் கையில கொடுப்பாங்க 2 பேரும். பாஸ்ட் ஜெபம் பண்ணுவார். ஜெபம் பண்ண பிற்பாடு அந்த பாஸ்ட் அதை பிரிச்சு எவ்வளவு சம்பளம் இருக்குதோ அதற்கான தசம் பாகத்தை அவர் எடுத்துக்கொண்டு மீதி கவரை அவங்க கையில கொடுக்கிறார். இது பல வருஷமாக எங்க சபையில நடந்து கொண்டு இருக்கிற நான் கண்ட ஒரு லைவ் சாட்சி, உயிருள்ள சாட்சி. ராமேன் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்படிலாம் உங்களை நான் செய்யுங்கன்னு சொல்ல. ஸ்தோத்திரம். ஏன்னா இப்ப யாரும் கவர்ல கொடுக்கல, ஏடிஎம்ல வந்துட்டு. ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அதனால எவ்வளவு உங்களுக்கு சம்பளம் கிரெடிட் ஆகிக்குதுன்னு பார்த்து சரியானபடி பழைய ஏற்பாட்டு கால தசம் பாகமாவது 10% 10% கொடுப்பது உங்களுடைய ஆசீர்வாதம். அப்படித்தான் ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். தசம்பாகத்தை குறித்து பேசப்படாத நாட்களிலேயே ஆபிரகாம் ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு தசமபாகம் கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, நான் வேலை செய்து கொண்டு ஊழியம் செய்து கொண்டிருந்தேன் 1993 2006 வரைக்கும். ஸ்தோத்திரம். 16 வருஷம் கிட்டத்தட்ட. ஸ்தோத்திரம். 13 வருஷம் அப்படி ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது என்னுடைய வருமானத்திலிருந்து கிட்டத்தட்ட 50% ஊழியத்துக்காக தசமபாகம் காணிக்கைகள் என்று கொடுத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். என்னுடைய சம்பளத்திலிருந்து எவ்வளவு? 50% கொடுத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். இது ஆண்டுடைய சமூகத்திலிருந்து நான் சொல்றேன். இன்னைக்கும் எனக்கு கிடைக்கிற வருமானத்திலிருந்து நானும் தசமபாகம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு நாள் பொன்மார் பகுதியில் ஒரு சபைக்கு நான் பிரசங்கிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். திடீர்னு சர்ச் முடியும் போது ஒரு அனௌன்ஸ் பண்றார் பாஸ்டர், இண்டிபெண்டன்ட் சர்ச் நம்ம சபை ரொம்ப மோசமா இருக்குது, சபை கட்ட வேண்டும், அதனால இன்னைக்கு ஐயா வச்சு அடிக்கல் நாட்டுருவோம் அப்படின்றார். ஸ்தோத்திரம். அடிக்கல் நாட்டுறோம் அப்படின்னு சொல்லி சபை முடிஞ்ச பிற்பாடு எல்லா ஜனங்களும் கடந்து வந்தார்கள். ஸ்தோத்திரம். அடிக்கல் நாட்டுறதுக்கு ஜெபம் நான் தான் இப்ப ஸ்டார்ட் பண்றேன். ஜெபம் சும்மா எப்படி பண்றது, எப்படி அடிக்கல் நாட்டுறது? அதனால ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணிட்டு முடிச்சுட்டு சொன்னேன், இந்த பில்டிங்க்கு தேவைப்படும் ஃபர்ஸ்ட் தேவை 1.5 ஜல்லி. கடைக்கால எத்தனை பண்ணுவாங்க? 1.5 ஜல்லி போடுவாங்க. அது எவ்வளவு சபைக்கு தேவையோ அது எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன். 4வது வாரம் தான் அங்கே போவேன். அதுக்கு முன்னாடியே என்னுடைய சம்பளத்துல 50% தசம்பாகலாம் கொடுத்தாச்சு. வீட்டுடைய தேவையும் மீதி இருக்கிற பணத்தை வச்சு பூர்த்தி ஆயிடுச்சு. ஆனா இப்ப அங்க கமிட் பண்றேன், இந்த பில்டிங்க்கு தேவையான எல்லாவற்றையும் ஜல்லி 1.5 ஜல்லிய கொடுத்து விடுகிறேன்னு வீட்டுக்கு வந்தேன். ஸ்தோத்திரம். அகரந்தன் பகுதியில வந்து ஸ்தோத்திரம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கிறேன். ஒரு 2 மணி 3 மணி இருக்கும். எங்க சபை கட்டப்பட்டு, அகரந்தன் அட்வென்ட் சபை கட்டப்பட்டு தளம் போடுற ஸ்டேஜில் இருக்குது. தளம் போடுறதுக்கான தேவை இருக்கிறது. ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி சர்ச்சி போர்டா ஸ்தோத்திரம் என்ன பார்க்க வந்தாங்க. வந்தவங்க சும்மா ஏதாவது கொடுங்கன்னு கேட்கல. தளம் போடுறது 25 மூட்டை சிமெண்ட் தேவைப்படுது, அதை நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஸ்தோத்திரம். காலையில சர்வீஸ்ல 1.5 ஜல்லி ஃபுல்லா கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். ஸ்தோத்திரம். இப்ப 2 மணிக்கு எங்க சபையில ஸ்தோத்திரம். அது வரைக்கும் நாங்க இருந்தது ஒரு ஓலக்கொட்டா வீடு. ஸ்தோத்திரம். ஓலக்கொட்டா வீடு. ஸ்தோத்திரம். அந்த வீட்டை பாதி ஸ்தோத்திரம் இல்லையா, பாதி செவுறு தான் இருக்கும், காலனி வீடு. ஸ்தோத்திரம். ரொம்ப மோசமான வீடு. அப்போ உடனே சொன்னேன், சரி சரிங்கய்யா, ஓகே நீங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்கன்னா கொடுக்குறேன், ஏன்னா ஆண்டவர் கொடுக்கறதுனால நான் குறைஞ்சி போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கமிட் பண்ணேன். அதே போல சொன்ன மாதிரியே அவர்களுக்கு கொடுத்து விட்டேன். பணத்தை எப்படி கொடுத்தேன் அப்படிலாம் தெரியாது, பணத்தை கொடுத்துட்டேன். ஞாயிற்றுக்கிழமை இது நடக்குது. ஸ்தோத்திரம். புதன்கிழமை அன்னைக்கு, அதே நாள்ல 2 நாள் கழிச்சு புதன்கிழமை அன்னைக்கு எனக்கு வர வேண்டிய ஒரு மிகப்பெரிய தொகை பணம் வருது. ஸ்தோத்திரம். புதன்கிழமை அன்னைக்கு அதே பாஸ்டரை கூப்பிட்டு என் வீடு கட்டுறதுக்கான அடிக்கல்ல நாட்டுறேன்.
ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை நான் கமிட் பண்ணி கர்த்தருக்கென கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்து அதை கொடுத்து தீர்த்தபடியினாலே அதிகம்லாம் கிடையாது, ரொம்ப அதிகம்லாம் கிடையாது. ஸ்தோத்திரம். ஜல்லிக்கும் சிமெண்ட்டுக்கும் சேர்த்து அப்போ கிட்டத்தட்ட ஒரு 7,000 ரூபாயோ 8,000 ரூபாய் தான். ஸ்தோத்திரம். 2 சர்ச்சுக்கும் சேர்த்து கொடுத்தது. அப்பெல்லாம் ஒரு லோடு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய், 900 ரூபாய், 1.5 ஜல்லி. ஸ்தோத்திரம். அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். அதனால 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் தான் ஆச்சு. இதை நான் கொடுத்தேன். ஸ்தோத்திரம். புதன்கிழமை அன்னைக்கு 7 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்ட கர்த்தர் வாசலை திறந்தார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்பதாங்க நான் வீடு கட்டினேன். சபைக்கு கொடுத்ததுனால தான் வீடு கட்டினேன். ஸ்தோத்திரம். 7 லட்சத்துக்கான ஒரு காரியமும் எனக்கு கிடையாது. ஆனா கர்த்தர் கொடுத்து அந்த வீட்டை கட்டி முடித்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வத்தின் ஜனமே, நிறைய சொல்லலாம். இந்த தசமாம் கொடுத்து நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. ஸ்தோத்திரம். ரயில்வே கிரவுண்ட்ல மீட்டிங் நடக்கும் அப்பெல்லாம். ஸ்தோத்திரம். ரயில்வே கிரவுண்ட்ல மீட்டிங், பெரிய பெரிய பிரசங்கியார்கள் வந்து பிரசங்கம் பண்ணுவாங்க, கன்வென்ஷன் மீட்டிங் நடத்துவாங்க. ரயில்வே கிரவுண்ட் இருக்குது இல்லையா, தாம்பரம் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல. அப்போ ஒரு மீட்டிங் நான் போயிருக்கிறேன். எல்லா மீட்டிங்கும் போயிடுவோம். அப்போ மீட்டிங் போயிருக்கும் போது அந்த மீட்டிங்ல வந்து பிரசங்கம் பண்ற பிரசங்கியார், ஸ்தோத்திரம், அவர் பிரசங்கத்துக்கு அவராண்ட மெசேஜ் மைக் கொடுத்தாங்க. அவர் எழுந்து பிரசங்கமே பண்ணல. ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னாடி காணிக்கை பாடல் பாடப்பட்டது. கவனிங்க. காணிக்கை பாடல் பாடி காணிக்கை சேகரித்து கொண்டு போய் ஸ்டேஜ் மேல வச்சிருந்தாங்க. அவர் உட்கார்ந்து இருக்கிற பக்கத்துல. அதை பார்த்தார் பாருங்க, டென்ஷன் ஆயிட்டாரு. சொல்லுங்க அல்லேலூயா. மைக்கு பிடிச்சி இவர் பேச ஆரம்பிச்சவர் நேரா மைக்கை வச்சுட்டு கீழே இறங்கி ஒரு 10,000 ரூபாய் 100 ரூபாய் கட்டை ஓபன் பண்ணி வந்த எல்லாரும் கொடுக்குறாரு. 100 ரூபாய் எல்லாருக்கும் குத்துனே பண்ணாரு. ஸ்தோத்திரம். போயிட்டு ஸ்டேஜில் சொன்னாரு, ஸ்தோத்திரம், சில்லறை யாருக்கு போடுவீங்க? சில்லறையே யாருக்கு போடுவீங்க? அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க இங்க போட்டுக்கிறதெல்லாம் பிச்சைக்காருக்கு போட வேண்டியது இங்க போட்டுக்கிறீங்க. உங்க ஆண்டவர் நான் பிச்சைக்காரா? அதனால வாலண்டியர்ஸை கூப்பிட்டு இந்த சில்லறையை கொண்டு போய் எங்க கொட்டு? ஸ்தோத்திரம். பிச்சைக்காரண்ட கொட்டு. இப்ப நான் உங்க கையில கொடுத்தல 100 ரூபாய், இப்ப மறுபடியும் பாட்டு பாடுவாங்க, இந்த 100 ரூபாயை போடு. அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் கொடுத்ததாவே இருக்கட்டும். ஸ்தோத்திரம். எனக்கு இது 10,000 பெருசு இல்ல, 10,000 கொடுத்துருக்கிறேன் இல்லையா, நான் வீட்டுக்கு பத்துல 1 லட்சம் கொடுப்பாரு எனக்கு ஆண்டவர். அதனால நீங்க பழக்கப்பட்டீங்க. சில்லறைய போடணுன்ற எண்ணம் உங்க மனசுல வரவே கூடாது. நம்ம ஆண்டவர் பிச்சைக்காரு. அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால நேர்த்தியானதை ஆண்டவருக்கு நீங்க போடணும் அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங்ல அவர் புரிய வச்சாருங்க. அன்னில இருந்து என் மண்டியில நல்லா உரைச்சுது. ஆமென் சொல்லுங்க. அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. நேர்த்தியானதை ஆண்டவருக்கு நம்ம போடணும் அப்படின்றதுனால எங்க புதுசா நோட்டு மாட்டினாலும் எடுத்து பைபிள்ல வச்சுப்பேன் காணிக்கை போடுறதுக்கு. ஆமென் சொல்லுங்க. புதுசா தான் போடணும். கீஞ்சல் ஓட்டை ஒச்சல், ஏன்னா அதை மாத்துறதுக்கு சர்ச்சு போர்டு படுற பாடு எனக்கு தெரியும், கூட வந்து பாக்குறதுனால. ஸ்தோத்திரம். உண்டியல் கொடுப்போம் இந்த வருஷம். உண்டியல் வரும் பாருங்க அடுத்த வருஷம். ஸ்தோத்திரம். இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. இவங்க கடையில போய் சில்லறையாவே மாத்தி போட்டு வெயிட்டா தந்து வைக்கிறாங்க. ஸ்தோத்திரம். 100 ரூபாய் ஒண்ணு போடல, 100 ரூபாய்க்கு சில்லறையா மாத்தி, ஏன்னா வெயிட்டா இருக்கணுமா உண்டி. ஸ்தோத்திரம். 4 5 பைசா 10 பைசா செல்லாத காசு பாதி அதுல இருக்கும். மொத்தமா கொண்டாந்து இங்க வைப்பாங்க. ஓபன் பண்ணி பொருளாளர் மூஞ்சி அப்படியே சுழிப்பாரு, எங்கயா போய் இந்த சில்லறையை மாத்துறது. எவனும் வாங்க மாட்டான். பெட்ரோல் பங்க்ல கூட வாங்க மாட்டான் சில்லறை. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பெல்லாம் நான் மாத்திருவோம் பெட்ரோல் பங்க்ல கொடுத்து. ஸ்தோத்திரம். நான் சர்ச்சில் பொருளாளர் இருக்கும்போது. இப்ப ரொம்ப கஷ்டம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்க நிறைய இப்ப அதுக்கே ஒரு வண்டி வாங்கணும், கேரளுக்கு வாங்கணும். இப்ப என்ன அந்த வண்டியை பண்ண போறீங்கன்னா அவங்க சொன்னாங்க, போடுற சில்லறைலாம் அதுல போட்டு வைக்கலாம்யா, வருஷம் முடிவில் எடுக்கலாம்யா நிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இன்னும் நம்ம சபையில என்ன வந்துங்குது, சில்லறை போட்டுங்கிறீங்க. ஸ்தோத்திரம். இது ரொம்ப வெட்கப்பட வேண்டிய விஷயம், வேதனைப்பட வேண்டிய விஷயம். அவர் பிராக்டிஸ் பண்ணாரு பாருங்க, அது மாதிரி உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. கவனிங்க. உங்க பிள்ளைகளுக்கு ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறேன் நானு, நீங்க 100 ரூபாய் போடணும், உங்க பிள்ளைக்கு 10 ரூபாய் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை அப்படியே மாத்துங்க. அவன் கையில 100 ரூபாய் கொடுங்க, நீங்க 10 ரூபாய் போடுங்க. ஆமென். அவனுக்கு தெரியட்டும் ஆண்டவருக்கு எவ்வளவு காணிக்கை போடணும். 10 ரூபாயே கொடுத்து 5 ரூபாயே கொடுத்து 1 ரூபாயே கொடுத்து வளர்றானா,
இப்ப சர்ச்சுக்கு வரான் சம்பளம் வாங்கிக்கணும், 500 ரூபாய் நோட்லாங்குது, எல்லாத்தையும் தள்ளிட்டு உள்ள என்ன பண்றான், 1 ரூபாய் தான் போடுறான் சம்பாதிக்கும் போது. எங்க இந்த பிராக்டிஸ் வந்தது? புரியுதா உங்களுக்கு? பிராக்டிஸ் எப்படி பண்ணணும்? என்ன நேர்த்தியா நீங்க போன நினைக்கிறேன், அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்து பிராக்டிஸ் பண்ணணும். அப்ப அவனுக்கு புரியும், ஓஹோ காணிக்கணும் எவ்வளவு போடணும், 100 ரூபாய் போடணும். அவன் அப்படியே கத்துன்னு தானே வரான், அதை நம்ம செய்ய மாட்டோம். ஸ்தோத்திரம். சில்லறையா காசுக்கு பிள்ளைங்களை தயவு செய்து கொடுக்காதீங்க, நீங்களும் சில்லறைய போடாதீங்க. நம்ம ஆண்டவர் பிச்சைக்காரர் இல்லை. உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தான் காணிக்க தசமங்களை கொடுக்கிறீர்கள். நீங்க எந்த அளவுக்கு விதைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் அறுக்க முடியும். 1 ரூபாய் விதைச்சா இன்னும் ஒரு 1 ரூபாய் சேர்ந்து 2 ரூபாய் வரும். 5 ரூபாய் விதைச்சிங்கன்னா இன்னொரு 5 ரூபாய் சேர்ந்து 10 ரூபாய் வரும். 10 ரூபாய் விதைச்சிங்கன்னா இன்னொரு 10 ரூபாய் சேர்ந்து 20 ரூபாய் வரும். 100 ரூபாய் விதைச்சிங்கன்னா 100 ரூபாய் சேர்ந்து 200 ரூபாய் வரும். நீங்க விதைக்கிறத வச்சு. அதனால எவ்வளவு விதைக்க போறீங்களோ அவளை அறுப்பீங்கன்றதுனால தசம பாகம் செலுத்த வேண்டிய கட்டாயத்துக்குள்ள நாம் இருக்கிறபடியினாலே, ஆபிரகாமை போல ஆசீர்வாதம் பெற விரும்புகிறபடியினாலே, ஒருவனாய் இருந்து அவனை ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்த காரணம் என்ன? தசம பாகத்தை பத்தியே பேசாத காலத்திலேயே இவ்வளவு பேசியும் இப்ப காணிக்கை எடுக்கும் மொத்தம் தெரிய போகுது. எத்தனை பேர் சில்லறை போட போறீங்க, எத்தனை பேர் நோட்டு போட போறீங்கன்னு தெரியல. ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். ஆனா இதை பத்தி எதுவுமே பேசாத காலத்துல அவன் தானாகவே என்ன பண்ணான்? அப்ப ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா, ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஸ்தோத்திரம். அதை பத்தி பேசாத காலத்துல இவனே கொடுக்குறான். உற்சாகமா கொடுக்கும் போது ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். என கேட்டு கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாத தடைய நாம ஆண்டவர் யார் என்று அறிந்தும் ஒழுங்கா என்ன பண்ண மாட்டோம், கீழ்ப்படியவே மாட்டோம். ஆனா ஆபிரகாம் ஆண்டவர் யாருன்னு தெரியாமலேயே கீழ்ப்படிஞ்சான், எங்க போனோன்னு தெரியாமலே போனான். ரெண்டாவது, அவனுக்கு இருந்த ஒரு பழக்கம் என்னன்னா, ஒரு எல்லையை விட்டு இன்னொரு எல்லைக்கு கடந்து போகும்போது, ஒரு நாளை முடித்து இன்னொரு நாளுக்குள்ள போகும்போது, ஒரு மாசத்தை முடிச்சு இன்னொரு மாசத்துக்குள்ள போகும்போது, அவன் முதலாவது ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டி அவரை தொழுது கொண்டான். மூன்றாவதாக அவன் சமாதானம் பண்ணுகிறவனா இருந்தான். நான்காவதாக தியாகம் பண்றவனா இருந்தான். நேசிக்கிறத, ஸ்தோத்திரம், வேண்டாத விரும்பாத எங்கேயாவது கடுகும் வீட்டுல, அதை ஆண்டவருக்காக நான் தியாகம் பண்றேன், அது இல்ல. ஸ்தோத்திரம், ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க நேசிக்கிற, அதிகமா நேசிக்கிற, அவன் இல்லைன்னா நான் இல்லைங்க, செத்தே போடுவாங்க. உயிரே அவன் தான், உயிரே அது மேல தாங்குதுன்னு சொல்றீங்க பாருங்க, அதை என்ன பண்ணோம்? ஆண்டவருக்கு தியாகம் பண்றதுதான் சாக்ரிஃபைஸ். கடைசியாக தசம பாகத்தை குறித்து பேசப்படாத காலங்களில அவர் தசம பாகத்தை செலுத்தி ஆண்டுடைய கரத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சாட்சியம் பெறுகிறான். ஏசாயா 51:2 வாசிப்போம், வாசித்து முடிப்போம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனா இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணிருக்கிறம்பா. ஆபிரகாமை கொஞ்சம் பாருங்கப்பா. அவன் ஒருவனா இருந்தான், கல்தேயர் பட்டணத்துல அவனை அழைத்தேன், அவனை பிளஸ் பண்ண, அவனை மல்டிப்ளை பண்ண. இன்னைக்கு இத்தனை பெரிய ஜாதிகளுக்கு அவன் தகப்பனா இருப்பதற்கு ஆபிரகாமை ஆசீர்வதித்து நான் பெருக பண்ணி இருக்கிறம்பா. அவனை பாருங்கப்பான்னு சொன்னாரு. அவனை பாருங்கன்னா எதை பார்க்கணும்? அப்படி பைபிளை மூடிட்டே வந்து நிற்போம். ஆபிரகாமை பாருங்கன்னு சொன்னா எதை பார்க்கணும்? அவனுடைய கீழ்ப்படிதலை பார்க்கணும், அவனுடைய ஆராதனையை பார்க்கணும், அவனுடைய சமாதானம் பண்ணி வைக்கிற வாழ்க்கையை பார்க்கணும், அவனுடைய சாக்ரிஃபைஸை பார்க்கணும், அவனுடைய தசம பாகம் கொடுக்கிற குணத்தை பார்க்கணும். இன்னைக்கு நமக்கு இந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் பலிக்கணுமா? நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று இந்த மாசத்துல சொன்னாரே, அது நம்ம வாழ்க்கையில பலிக்கணும்னு நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் பலிக்கணும்னு நினைக்கிறீங்க? வரப்போற புதிய ஆண்டுல இது நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்ணை மூடி இந்த ஆபிரகாமுக்குள்ள வெளிப்பட்ட குணாதிசயங்கள் எஸ் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறதா? ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் கண்ணை மூடி praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி
நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினால் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. சொல்லுங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. கலாத்தியர் 3:14 ஜெப நிலையில வாசிங்களேன். அருமையாய் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. கலாத்தியர் 3வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது, நல்ல கவனிங்க, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளாகிய நமக்கு வரும்படியாக. ராமன் சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசு சிலுவையிலே சாபமானார். ஆபிரகாமுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள் இருக்கிறதோ அந்த எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு வரும்படியாக. அவன் எப்படி இருந்தானா? பொன்னும் வெள்ளியும் உடைய சீமானா இருந்தான். அது அவன் 13 அவன் சீமானா இருந்தான், ஆஸ்திகாரனா இருந்தான். எலியேசர் போய் ரெபெக்காளுடைய அப்பாவண்ட சொல்றான், என்னுடைய ஆண்டவனை தேவன் அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானா இருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாவதற்காக இயேசு ஏற்கனவே சிலுவையில பலியாயிட்டார். ஆமே, நாம் இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். காரணம் என்ன? ஆபிரகாமுடைய குணாதிசயங்கள் நமக்குள்ள வெளிப்படாதபடினாலதான். இன்னைக்கு வலதுகிறதுக்கு உயர்த்தி சொல்ல போறோம். அன்றைய ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டாகும்படியாக. நீங்க ஏற்கனவே சிலுவையில சாபமாயிட்டீங்க. நாங்க பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? எங்களுடைய கீழ்ப்படியாத குணம். ஒண்ணு, ஸ்தோத்திரம், எங்களுடைய கீழ்ப்படியாத குணம் அப்பா. உண்மையாய் ஆராதிக்காத குணம். கடமைக்கு ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். சண்டைக்கு நாங்கள் காரணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமாதானத்துக்கு காரணமா இல்ல. ஆண்டவருக்காய் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதை சாக்ரிஃபைஸ் பண்ணாம இருக்கிறோம். அதுக்கு உதாரணம் தூக்கம். விரும்பி தூங்கி எழுந்து 9 மணிக்கு சபைக்கு வரோம், 7:30 மணி சபைக்கு, 8:30 மணிக்கு வரோம். தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ண முடியல. தசம பாகம் கொடுக்கிறோமா? ஆண்டவர் இதெல்லாம் செய்யலப்பா, அதனாலதான் எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வரல. இன்னைக்கு நீ பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இதை நாங்கள் கடைபிடிப்பதற்கு வேண்டிய கிருபையை கொடுங்கப்பா. இந்த கால நேரத்துல கிருபை கொடுக்கிறவர் நீர் ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு கிருபை கொடுத்தபடினாலதான் அவர் கடைபிடித்தார். நாங்கள் வரப்போகிற புதிய ஆண்டில் இதை கடைபிடித்து வரப்போகிற புதிய ஆண்டை ஆபிரகாமின் ஆசீர்வாதம் போல எங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள ஆண்டவரை அனுகிரகம் செய்யுங்கப்பா. எங்களை பார்க்கிறவங்க சொல்லணும், அந்த ஆளை பாரியா, ஆபிரகாமை நோக்கி பார் என்று கர்த்தர் சொன்னது போல அந்த மனுஷனை நோக்கி பார். அவன் எப்படி இருந்தான் தெரியுமா? இப்ப கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறார் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு சாட்சியா எங்களை நிறுத்துங்கப்பா. எத்தனை பேர் கையை தட்டி ஆமேன்னு சொல்றீங்க? எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்களை பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. வரப்போற புதிய ஆண்டில் நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கணுமே. அதற்கு இந்த ஆபிரகாமின் குணநலங்கள் எங்களுக்குள்ள வெளிப்படணுமே. அது வெளிப்பட தடையா இருக்கிற எல்லா கிரியைகளையும் அதமாக்கி போடும். அது வெளிப்படுத்தப்பட்டு நாங்கள் ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் உதவி செய்யும். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்வேன் என்று இந்த மாசத்துல சொன்ன இந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல 100 மடங்கு பலிப்பதாக, 100 மடங்கு பலிப்பதாக, 100 மடங்கு பலிப்பதாக.
இந்த பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் ஆசீர்வாதமாய் வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக. அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரன், என் கடமை செய்தேன், இதனால் வரும் துதி கன மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் ஆசீர்வாதமான நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பாரானால் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஆவியான சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க